என்ன சும்மா பண்றாங்க? பாருமா வெட்ட விடாம கையை தடுக்கிறாங்களா? அதுல அவங்க விளையாடுற பொருளை எடுத்து நீ வெட்டினீங்கன்னா எப்படி? நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா அழுற கால் வேணாமா? எல்லாத்தையும் துரத்தி விட்டு என்னாச்சு? அக்கா துரத்துறாளா? அக்கா வெட்ட கூடாதாமா? இப்ப வெட்டினா பிடிக்கிறான் பாரு வந்து எப்படி விளையாட்ட பாரு. ஏடி தங்கம் அக்கா வெட்டுறாளா? அக்கா வெட்டுறாளாக்கும்? வெட்டக்கூடாதாமா? வெட்டக்கூடாதாமா? இன்னைக்கு கை வெட்டிருண்டா. சரி அக்கா வெட்டிட்டு வரட்டும். வெட்டிட்டு உனக்கு தர சொல்றேன். வெட்டிட்டு தரல, எதுக்கும் தரல போ. அக்கா வெட்டிட்டு போறேன்டா. போலதான் யாருக்கும் இல்ல. அக்கா தர மாட்டாளாமா உனக்கு. அஸ்மா உள்ள கேட்டா குடுக்கறது கொடுக்க முடியாது படா. அவனோட பொருளடி இது. நீ எப்படி தர மாட்டேன்னு சொல்லுவ? போ கையை வெட்டிடுவேண்டா. வாய் இங்க பாரு, வாய் சேர்ந்து வெட்ட போகுது போ. அந்த எருவை என்ன பண்றியா பாருங்க. போச்சு எறும்பு வருது. கடிக்க போது பாத்துக்க, வாயிலே கடிச்சு விட்டுரும். பேசாம போயிரு. வாயை வெட்டி இருப்பேன் கொஞ்ச நேரத்துல உன் பிள்ளைக்கு. அப்படியா? ஆமா. ஏன் வெட்டும் போது வந்து வாயை கொண்டு எல்லாம் கூண்டுல வச்சா குடிக்காதுன்னா இவன் கூண்டுக்குள்ள போய் தான் படுப்பேன்னு சொல்லி அங்க போய் படுத்திருக்கேன். ஆனா சிஞ்சுவோட இடத்துல போய் படுத்திருக்காரு அவரு. என்ன செய்யறது? இன்னும் இருங்கடி, இன்னைக்கு உங்களுக்கு டாக்டர் வர்றாரு, ஊசியை போட்டு விடுறேன். ஏய் கருவாப்பையிலே, ஏய் தங்கப்பிள்ள, எடி ஏ குட்டி மயில, இங்க பாரு, இங்க வா. பாக்க எந்திரிச்சு வாடா. டே குண்டா, குண்டா இங்க வாடா. குண்டு பையலே அது அங்க அந்த குட்டி விளையாடுறது அப்படி பாக்குறியா? இங்க வா. அசிங்கப்படுத்துறதே பொழப்ப வச்சுப்பேன். மற்ற நேரம் மட்டும் வேகமா கேமரா வச்சா மட்டும் என்னை அசிங்கப்படுத்துவாங்கப்பா. மற்ற நேரம் நம்ம என்ன சொன்னாலும் என் பின்னாடி வந்து நிற்குங்க, அம்புட்டு என் பக்கத்துல வந்து. ஆனா கேமராவை தூக்குனா என்னை அசிங்கப்படுத்துறதே இவங்க குடும்பத்துக்கே ஒரு பொழப்பா வச்சிருவாங்க. ஷாஷால இருந்து கடைசி குட்டி வரைக்கும் எல்லாம் என்னை இப்படிதான் என்னை கேவலப்படுத்தி எல்லாம் பண்றது. அங்க போற அங்க ஒண்ணு அது வெளியில போயிருச்சு. இப்ப இது ரோட்டுக்கு யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா இது முயல் குட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க. நல்ல வேலை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு டாக்டர் வராங்க ஊசி போடுறதுக்கு. ஊசி போட்டுக்கலாமா? இங்கே பாரு, ஊசி போடலாமாடா? ஊசி போடுவோம். பிள்ளைக்கு உனக்கு மட்டும் இல்லடி, உங்கள் கூட பிறந்த அத்தனை பேருக்கு இன்னைக்கு நொறுக்குன்னு குண்டியில் ஊசி போட போகிறேன். சரியா? வந்துட்டே இருக்காங்க டாக்டரு. வரட்டும். சரியா? வரட்டும். என்கிட்ட தானே உங்கள் ஆட்டம். டாக்டர்கிட்ட எப்படி ஆட்டம் போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா? ஐயோ இல்லடி தங்கம், வலிக்காமல் போடுவோம். சரியா? வலிக்காமல் போடுவோம். குட்டிங்களுக்கெல்லாம் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க. 5 பேரில் பெரிய குட்டிங்களுக்கு முதல்ல போடுறப்ப அந்த 5 பேரில் 4 பேர் ஆம்பளை பையன், ஒரே ஒரு பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை. நான் 2 பொம்பளை பிள்ளைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளை. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்க்குறப்போ என்னடா இவன் ஆம்பளை பையலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருந்தேன். ஆனால் அது கன்ஃபார்மாக ஆம்பளை பைய தான். மின்ஷா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பொம்பளை பிள்ளை கிடையாது, அவன் ஆம்பளை பிள்ளை. அப்புறம் நின்ஷா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை, மற்ற எல்லாரும் ஆம்பளை பையன். நின்ஷா வந்து இப்போ வளர்ந்ததுனால கொஞ்சமாக சைலண்ட் ஆகிட்டா, கொஞ்சம் விளையாடுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இவ தான் நின்ஷா. அப்புறமா இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க எல்லா குட்டிக்கும். சின்ன குட்டிக்கு வந்து போடலை, ஏன்னா அடுத்த தடவை இப்போ 20 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் போட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டிவார்மிங் பண்ணுறதுக்கு 6000, மொத்தமாக 6000 ஆச்சு. ஷாஷாக்கு வந்து இந்த தையல் பிரித்து எடுக்கிறதுக்கு 350 ரூபாயும், சிஞ்சுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு வந்து 1000 ரூபாய் ஆச்சு. மொத்தமாக சேர்த்து இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் செலவு மட்டுமே அன்னைக்கு 7350 ரூபா ஆச்சு. குட்டிங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து போட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் போடுறது அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறது நமக்கு அவங்க கடிச்சாலோ பரண்டுனாலோ நமக்கு வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்க வந்து பெட்டுங்க எல்லாத்துக்குமே, டாகாக இருந்தாலும் சரி கேட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அவங்க ஏதாவது கீரல் போட்டாலோ இல்லை அவங்க வாயில் வந்து கடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கும் ஆகாது, குட்டிங்களுக்கும் ஆகாது. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. குட்டிங்க பிறந்து 2 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இவங்க பிறந்தும் பார்த்தீங்கன்னா, சின்னவங்க பிறந்தும் பாருங்கள் 2 மாதம் கரெக்டாக ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் சரி அவங்க போடலான்னு தான் சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் அடுத்த டைம் வந்து போடுறப்ப இவங்களுக்கு போடுறப்ப சேர்த்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொன்னதுனால சரி 20 நாளைக்கு அப்புறமா சின்ன குட்டிங்களுக்கும் சேர்த்து இன்ஜெக்ஷன் போட்டுடலாம்.
இப்போ சாஷாக்கெலாம் கரெக்டாக வருஷம் இன்ஜெக்ஷன் போட்டு அவனுக்கு டிவார்மிங்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்க பண்ணுவோம். அதே போல் சிஞ்சு வந்து இத்தனை நாளும் நம்ம வந்து அவள் குட்டி போட்டுக்கிட்டே இருந்ததுனால இன்ஜெக்ஷனும் போடல, டிவார்மிங் பண்ணல. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் 1 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டிவார்மிங்லாம் பண்ணியிருக்கோம். அவளுக்கு 20 நாளைக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்டா இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க? ஏழை இது யார் அது? நின்ஷாவா? எதுக்கு உனக்கு போவோம்? மின்ஷா இங்கே வா. என்னென்ன வேலை தெரியுமா? அவ்வளோ சேட்டை செய்கிறானுங்கப்பா. போடு போடு போடு. டபிள்யூ தான் பொழுதன்னைக்கு டபிள்யூ. ஆனால் சத்தமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் இந்த மாதிரி விளையாடுவாங்க. இந்த ஒருன்னு ஒரு மாதிரி அணைத்திக்கிட்டே சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. சண்டை போடுறதுக்குள்ள நாங்கள் சைலண்டாக தான் சண்டை போடுவோம். எங்கள் பிள்ளைங்க அப்படி. இவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இங்கே வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை கூப்பிடுறத பாரு. வெளியில வந்து சண்டை போடுறதை விட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? ஒளிஞ்சிட்டு இப்போ அவன் என்ன வெளியில கையை நீட்டி வாடான்னு கூப்பிட்டு இருக்கியா? இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஷாஷாக்கு வந்து இப்போ 2 நாளாக வந்து ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஓடி கதவை திறந்துட்டு வெளியில ஓடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கூண்டுக்குள்ள வந்து அடைச்சி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஷாஷாவுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டா என்ன செய்யறான்னா அப்படியே போய் கதவுல போய் அந்த கொசுவலை தான் நம்ம போட்டிருக்கோம், அந்த கொசுவலையை போய் அப்படியே அடிச்சு திறந்து வெளியில ஓடுறது அந்த மாதிரி பண்றான். அதை லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு. எத்தனை தடவை நாங்கள் லாக்கு மாத்துறது இவன் பண்ற வேலைக்கு. உடைச்சுதா. அதனால ஷாஷாக்கு வந்து இது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஓடுனா நம்மளை உள்ளே போட்டு பூட்டி வச்சிருவாங்க அப்படின்னு தெரியணுன்றதுக்காக உள்ளே வச்சிருக்கேன். என்னடா சரிதானே? அம்மா சொல்கிறது புரிஞ்சிச்சு தானே உனக்கு? அந்த மாதிரி எங்கேயாவது ஓடுனேன்னா கதவை தள்ளிட்டு ஓடுற மாதிரி குதிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. சண்டைகளை பார்த்து விளையாட்டு போதும், நிறுத்திக்கோங்க. இதோட நிறுத்துக்கோ. என்ன துருன்னு இருக்கீங்க? துருன்னு விளையாடணுமாக்கோ அப்படியே. ஷாஷா சிஞ்சோல ஊசி போட்டா அவங்க அந்த டைம்ல தூங்குறானுங்க. ஆனா இந்த பசங்க ஊசி போட்டா தூங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஷாஷாலாம் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி வேக்சின்லாம் போட்டுட்டு வந்துட்டோம்னா நல்லா தூங்குவான். ஆனா இவங்களுக்கு தூக்கம் வரல பாருங்க. இதுக்காக தான் இவனை வெளியில விடாம வச்சிருக்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் கிளீனிங் ஒர்க் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மாடியெல்லாம். ஆனா இவன் பாருங்க என்ன வேலை செய்யறான். இதுக்காகவே இவன் வீட்டுல வச்சிருந்தாங்க. அதனாலதான் கூண்டுக்குள்ள கூட ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். இப்ப பாத்ரூம் போறதுக்கு மாமா ஓபன் பண்ணிருப்பாங்க. விட்ட செகண்ட்ல மேல ஓடியாந்துருக்கான். இதுதான் இவனோட இடம். அதனால இங்க வந்து உட்காந்துட்டான். சரி நீ நடிச்சது போதும் போ. அப்படியே அப்பாவி மாதிரி முழிக்கிறேன் பாரு. வந்து இது அவனோட இடமா எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. பிடிச்சிக்கோ. ஓ இடமாடி ஏண்டி தங்கம்? உன்னோட இடமா அது? உன்னோட இடமாடி? அம்மோ என் பிள்ளைக்கு இந்த இடம் தான்மா சொந்தம். எல்லாமே என் பிள்ளைக்கு சொந்தமானது தான். என்னம்மா வீடு என் பிள்ளைக்கு தான். என் பிள்ளை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடை எழுதி கொடுத்துட்டேன். சரியா?